காரணம்னா, இவருக்கு கூடிய கூட்டம், இவருக்கு வந்து அந்த மாஸ கிரியேட் பண்ணுச்சு இல்லையா? அது எல்லாமே அவருக்கு சாதகமா 2026 தேர்தல்ல கண்டிப்பா வராது. வராதா? ஆமா. ஏன்? பெரும்பான்மையான ஒரு இது வந்து எப்பயுமே ஒரு கட்சி ஆரம்பிச்சோனே முதலமைச்சர்லாம் ஆயிற முடியாதுங்க. ஏன்னா, அது வந்து ஒரு பிம்பமா தான் இருக்கும். கற்பனையா தான் இருக்கும். ஏன்னா, கடகராசிங்கிறது கற்பனை. அதனால தான் போஸ்டர்ஸ்லாம் பார்த்தா நாளைய முதல்வரே, யார பார்த்தாலும் நாளைய முதல்வரே நம்ம ஆளுங்க ஒட்டிருவாய்ங்க. ஆசைய தூண்டி விட்டுருவாங்க. அந்த அரசியல்வாதிகளே வந்து அத பார்த்து, ஆ நம்மலாம் இப்படியா? ஆ தர்மசீலரே அது இதுன்னு நீங்க பார்க்குறீங்களா? ஒவ்வொரு போஸ்ட்லயும். அது மாதிரி இப்ப விஜய் அவர்களுக்கும் ரொம்பவே ஒரு நம்பிக்கை குடுக்குறாங்க மக்கள். ஆனா வந்து அது வந்து அவர் நினைச்ச மாரி ஒரு தேர்தல் வெற்றிங்கிறது கண்டிப்பா அவருக்கு கிடைக்காது. ஒரு அனுபவமா இருக்கும். ஏன்னா ஒரு அனுபவம் தேவை. அரசியலுக்கு வந்திருக்கோம். நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், அந்த கூட இருக்கவங்கனால அவர் பாதிப்பாரு அப்படின்னு சொன்னேன். ஆனா அவருக்கு அது அப்படியே எகெயின்ஸ்டாவே அவர் பேசினாரு. இப்படி புஷி ஆனந்த வச்சு சொல்றாங்க, அவங்கள வச்சு சொல்றாங்க, இவங்கள வச்சு சொல்றாங்க. அப்படின்னு அவரோட மேடை பேச்சுகள்லயே இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து அஷ்டம சனி வந்து வாய் பேச்சினால வம்பு வரும்னு சொல்லக்கூடியது.